ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ரூல்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பேரண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரிபியூட் இருக்குது, நேம் அப்படின்னு இருக்குது, ஒரு மெம்பரு. பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே பேரண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, இதுவும் ஒரு மெம்பர். ஸோ இதில் லாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் லாக் வந்து இதில் நேம் இருக்குது. Assume that we have another class called child which is going to extend the parent class. It have their own member. இது வந்து பார்த்தீங்கன்னா int age இருக்கு. Let me declare the age. ஒரு age டிக்ளேர் பண்ணிக்கிறேன். Okay. So assume that we have some other method public void display child அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. So this is going to print age print பண்ணுது. ஸோ இப்போ இந்த சைல்ட் கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸு, பேரண்ட் கிளாஸ் வந்து சூப்பர் கிளாஸ். ஸோ இட் ஹாவ் 2 members, ஸ்ட்ரிங் நேமு அண்ட் பப்ளிக் வாய்ட் கெட் பேரண்ட். ஸோ இப்போ ஒரு மெயின் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ சைல்டு அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ஆப்ஜெக்ட்டு, நியூ சைல்டு அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். According to the rule, parent class reference POBJ and the reference pair. Parent class reference have an access, or parent class reference can hold the object of the child class. Rules. Parent class இதுதான் child class object. இது வந்து பார்த்தீங்கன்னா parent class ஓட reference can hold the object of the child class அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த parent classல வந்து பார்த்தீங்கன்னா does have the capability to access only the members of the parent class. So in the members of the parent class அப்படின்றப்ப parent class ஓட members name தானே. இப்போ நேம்க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் பாருங்க, நேம்க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், நேம் ஈக்குவலன் டு நேம் இனிஷியலைஸ் பண்ணுறேன். நேம் இனிஷியலைஸ் பண்ணோன்னு பாருங்க ஆக்சஸ் ஆகுது. cannot resolve to the variable name. parent தானே, child display child age display parent. Let me check. Yes, சேவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் நல் வேல்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பைல் பண்ணுறேன், இது வந்து நல் வேல்யூ கொடுக்கும். பிகாஸ் நான் இனிஷியலைஸ்லாம் எதுவும் பண்ணல, நல் வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் POBJ டாட் பாருங்கள், இங்கே நேம் ஆக்சஸ் ஆகுது. ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸோட அட்ரிபியூட் ஆக்சஸ் ஆகுது, ஈக்குவலன் டு சேவ் பண்ணாமல் எரர் போடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் த வேல்யூ. It will print the value. Perfect. But it does not have the eligibility to call int age or display child. வராது. இங்கே நீங்கள் வந்து கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, POBJ டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஜ் cannot be find. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 54 அப்படின்னு சொல்கிறேன், ஏஜ் cannot find சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏஜ் cannot be resolved அப்படின்னு சொல்கிறான். Because the parent class reference object does not have the eligibility to access the members of the child. First அது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைல்டும் உங்களுக்கு கிடைக்காது. டிஸ்பிளே சைல்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராது, cannot resolved, cannot be resolved, method is undefined for the type parent அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா a parent class reference can hold the objects of the child class அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட் ரூல். அப்காஸ்டிங் அப்படின்றது என்னன்னா பாருங்க, சைல்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆகுது. இங்கே பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கேஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பேரண்ட் அப்படின்னு போடுறேன், பேரண்ட் அப்படின்னு போடுறேன், அதே தான், சேம் தான். ஓகேவா? நவ் த பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் அசைன் ஆகுது. இப்பயுமே அதே ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு அசைன் ஆகும். நான் சொன்ன ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இட் டஸ் நாட் ஹாவ் த எலிஜிபிலிட்டி டு ஆக்சஸ் த பிஓபிஜே டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அன் எரர். பிஓபி டாட் ஏஜ் ஈக்குவலன்ட் அப்படின்னா இட்ஸ் அன் எரர். இட் டஸ் நாட் ஹாவ் த எலிஜிபிலிட்டி டு ஆக்சஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேரண்ட்னு இருக்கு, அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே சைல்டுன்னு இருக்கு. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேரண்ட் கால் பண்ணியிருக்கேன், பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். இந்த இடம் சதீஷ்யோம்னு வந்துருச்சு. சப்போஸ் இஃப் யூ ஹாவ் த மெத்தட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேரண்ட்னே நான் வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது, ஓவர் ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓவர் ரைட்னா த மெத்தட் இன் த டெரிவேட்டிவ் கிளாஸ் ஷேரிங் த சேம் நேம் அண்ட் டைப் சிக்னேச்சர் ஆஃப் த மெத்தட் இன் த பேஸ் கிளாஸ். பேஸ் கிளாஸில் இருக்க மாதிரியே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். $45 வருது இந்த இடத்துல. சைல்டு கிளாஸ் இது மட்டும் தான் ரெஃபரன்ஸ் கால் ஆகுது. புரியுதுங்களா? சைல்டு கிளாஸோட ஓவர் ரைட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, சைல்டு கிளாஸில் இருக்கிறது கால் ஆகுது. ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.